ஹாய் பீவர்ஸ், தீபாவளினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பட்டாசும் ஸ்வீட்டும் தாங்க. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஜாங்கிரி தாங்க பண்ண போகிறோம். ஜிலேபியும் ஜாங்கிரியும் வேறு வேறங்க. என்ன கேட்டால் நான் ஜாங்கிரியை தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஜிலேபி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுறோங்க, ஜாங்கிரி உளுந்தம்பருப்பை யூஸ் பண்ணி பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜிலேபியை கம்பேர் பண்ணும்போது ஜாங்கிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. 2 கப் உளுந்தப்பருப்பு தண்ணியில் போட்டு ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். அதை இனி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இனி இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இதை இனி சைடில் வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாவுக்கு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாவுக்கு நான் இன்றைக்கி 2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மேலே தூவி விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் மாற்றிடலாம். பிளாஸ்டிக் பை கார்னரில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சுட்டில் இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம வெளியே எடுத்து சர்க்கரை பாவில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு லைட்டான சூடில் இருக்கணுங்க. ஒரு 20 to 30 செகண்டு அப்படியே விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.